நாங்கள் இப்போ தஞ்சாவூர் பெரிய கோவில் போயிட்டு இருக்கோம். இது தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு 1.3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. பைக்கை பார்க் பண்ணியாச்சு, கோயிலுக்குள்ளே போகிறோம். நாங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயிலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறோம். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை கேட்குறப்போ எங்களுக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு. 1010வது வருஷம் ராஜராஜ சோழ மன்னன் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை சுற்றி இருக்க எல்லா விஷயங்களுமே ரொம்பவே சிறப்புமிக்கதாக தான் அவங்க அமைச்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் பெரிய கோயில் நந்தி. இங்கே இருக்க நந்தி சிலையோட சிறப்பு என்னென்னா, இது ஒரே கல்லால் செதுக்கப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழன் காலத்தில் வைக்கப்பட்ட நந்தி சிலை மாற்றப்பட்டு மராட்டியர்கள் வச்ச நந்தி சிலை தான் இப்போ இங்கே இருக்குது. ராஜராஜ சோழன் காலத்தில் வைக்கப்பட்ட நந்தி சிலை வளர்ந்துக்கிட்டே இருந்ததால் வேறு ஒரு சிலையை மாற்றி அமைச்சதா ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. பெரிய கோயில் பற்றி மக்கள் மத்தியில் நிறைய நம்பிக்கைகள் பரவி இருக்கு. பெரிய கோயிலோட நிழல் தரையில் விழாதுன்னு நிறைய மக்கள் நம்புகிறாங்க. கோயில் கோபுரத்தோட நிழல் கீழே விழாதுங்கிறது கோயிலோட பிரம்மாண்டத்தை மக்களிடையே உணர்த்த வேணும்னு சொல்லப்பட்ட ஒரு பிழையான செய்தி. நிறைய மக்கள் அதை உண்மைன்னு நம்புகிறாங்க. காலை நேரத்தில் கோபுரத்தோட பின்பக்கமும் மாலை நேரத்தில் கோபுரத்தோட முன்பக்கமும் கோபுரத்தின் நிழல் தரையில் விழும். இந்த கோயிலோட கட்டுமான சிறப்பு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும்.
கோயிலை கட்டுறதுக்காக 1,30,000 டன் கிரானைட் கற்கள் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. எந்த ஒரு வசதியுமே இல்லாத அந்த காலத்தில் எப்படி இவ்வளோ தூரம் இந்த கிரானைட் கற்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கிறது எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த கோயிலோட கல்வெட்டுகளில் ராஜராஜ மன்னனோட பேர் மட்டும் இல்லை, இந்த கோயிலை கட்டுறதுக்கு உதவிய எல்லாரோட பேர்களுமே பொறிக்கப்பட்டிருக்கு.
ஏய் வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சுடா. சாரி ப்ரோ.